நம்ம ரோட்டில் கொடி கட்ட முடியவில்லை என்று சொன்னார். ரோட்டில் கொடி கட்ட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, 10-11 மாதங்கள் கழித்து கோட்டையில் நம் கொடியை ஏற்ற போகிறோம். அதற்காகத்தான் அவர்கள் பயப்படுகிறார்கள். பாவிகள் இந்த தமிழகத்தை ஆளும் போது காவிகள் தமிழகத்தை ஆளக்கூடாதா? நிச்சயம் காவிகள் தமிழகத்தை ஆள முடியும். அதனால் இன்றைய காலகட்டத்தில் கூட்டணி அமைந்திருக்கிறது. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வலுவான கூட்டணி அமைத்து தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் ஆசிகள் நமக்கு இருக்கிறது. இதை எப்படியாவது குலைத்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள். நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அண்ணன் செல்வ பெருந்தகை துணை முதலமைச்சர் என்று போஸ்டர் ஒட்டினால் உடனே நடவடிக்கை எடுக்கிறார்கள். அண்ணன் திருமாவளவன் எங்களால் கொடியேற்ற முடியவில்லை என்று சொல்கிறார்கள். அவர்கள் கூட்டணியில் குழப்பம் இல்லையாம். அண்ணன் வேல்முருகன் இந்த கூட்டணி எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்கிறார்கள். அவர்கள் மீது குழப்பமே இல்லையாம். அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் சாம்சங் தொழிற்சாலையில் குழப்பம் நீடிக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் கூட்டணியில் குழப்பமே இல்லையாம். ஆக தினம் அவர்கள் கூட்டணியில் ஒரு குழப்பம். ஆனால் இந்த அடிப்படையில் மக்கள் நலனுக்காக ஒரு கூட்டணி அமைத்தால் அதை சிதைப்பதற்காக என்னென்னவோ செய்வார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், ஏற்கனவே நான் சொல்கிறேன், சொன்னதை போல தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்பதுதான் நமது தாரக மந்திரம். நிச்சயமாக நம் எல்லோரின் தியாகத்தோடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தில் இருந்து ஓய்வில்லை. இன்னொரு சுதந்திர போராட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற சுதந்திர போராட்டத்தை நாம் இன்று எடுக்கிறோம்.